இன்னைக்கு எம்யூவில் முறுக்கு செய்ய போகிறேங்க. இந்த முறுக்கு பட்டர் போடாமல் எவ்வளோ முறுமுறுன்னு டேஸ்ட்டாக வரும். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற சமையல் வீடியோ உங்களுக்கு வரும். நான் பச்சரிசி மாவு நல்லா 2 ஹவராக கழுவி மாடியில் நல்லா காய வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. பச்சரிசி மாவு நான் 1 கப்பு எடுத்துக்கிட்டேங்க. இதிலே 1/2 கப்பு இன்னொரு 1/2 கப்பு போட்டுக்கணும். நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேங்க. மொத்தம் 1/2 கப்பு நம்ம போட்டுக்க போகிறோம் பச்சரிசி மாவு. இப்போ இந்த கப்பு சைஸில் நான் உடச்சக்கல்ல நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். 3/4 சைஸ் நம்ம போட்டுக்கிறோம். உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை நம்ம இப்படியே போடக்கூடாது. இப்படி கையில் இந்த மாதிரி நல்லா நச்சு போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். அதனால தான் நம்ம இப்படி போட்டுக்கிறோம். அப்புறம் எண்ணெய் நான் லைட் சூடு வச்சுருக்கேன். அந்த எண்ணெயை 1 ஸ்பூன் ஊற்றிக்கணும். இந்த மாதிரி ஊற்றினீங்கன்னா நல்லா முறுக்கு நல்லா முறுமுறுன்னு நல்லா வரும். கடகடன்னு இருக்காது, நல்லா இருக்கும் முறுக்கு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன். இந்த மெஷர்மெண்ட் போடுங்க. முறுக்கு எவ்வளோ நல்லா முறுமுறுன்னு டேஸ்ட்டாக வருது பாருங்கள். இது எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்த மெத்தடுங்க. எங்கள் அம்மா நல்லா முறுக்கு செய்வாங்க. அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்த மாதிரி நான் இப்போ உங்களுக்கு முறுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இந்த மெஷர்மெண்ட்டே போடுங்களேன். நமுத்தும் போகாது, நல்லா கரகரகரன்னு இருக்கும். இல்லை கடகடனும் இருக்காது, கரகரன்னு நல்லா வரும் முறுக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. நம்ம ஒருத்தவங்க உளுந்து போடுவாங்க முறுக்குக்கு. நம்ம உளுந்து போடாமல் இந்த உடச்சக்கல்லையே அரைச்சி போட்டிருக்கோம். அது நல்லா இருக்குங்க முறுக்கு. நல்லா பட்டர்லாம் போட்டால் எப்படி செஞ்சால் முறுக்கு எவ்வளோ நல்லா இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு முறுக்கு அவ்வளோ நல்லா வரும். இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள் நல்லா எப்படி நல்லா பிசைஞ்சிருக்கேன் மாவை. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி முறுக்குலாம் ரொம்ப செய்யறது ஈஸி தாங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லா ஈஸியாக வந்துடும். இப்போது இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்புக்கு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இந்த முறுக்கு குழா நான் இந்த அச்சு போட்டிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி வாங்கி ஒரு அச்சு போட்டுக்கோங்க, முறுக்குழா. இப்போ நான் இதில் எண்ணெய் தடவிக்கிறேன். எண்ணெய் தடவிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு முறுக்கு புழியறதுக்கு. பாருங்கள், இது ரெண்டுத்தையும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. எடுத்து இப்போ நான் இது மாதிரி போட்டுக்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் நான் போட்டுக்கலாம். ரொம்ப நீங்கள் போட்டுட்டிங்கன்னா முறுக்கு புழியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம ஓரளவுக்கு போட்டுப்போம். இதுக்கு நடுவில் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். இப்போது உங்களுக்கு புதுசாக முறுக்கு செய்கிறவங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். ஒவ்வொருத்தவங்க அப்படியே கடாயிலே செஞ்சுருவாங்க. புதுசாக செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி எடுத்து நீங்கள் முறுக்கு போடலாம். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அப்படியே போட்டிங்கன்னா கையில் உங்களுக்கு படும். இப்போ நான் எண்ணெய் காஞ்சிச்சுன்னா இப்போ முறுக்கு நான் இதில் போட போகிறேன். இப்போ நான் நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சுட்டுங்க எண்ணெய் கடாயி. இப்போ ஃபாஸ்ட்டாக சுட்டுருச்சு எண்ணெய். இப்போ நம்ம இதை ஒன்று ஒன்றா நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் பொங்குது இல்லைங்க, அந்த பொங்குறது அடங்கினாதாங்க நம்ம முறுக்கு எடுக்கணும். அப்படியே வேகட்டோங்க பாஸ்லேயே. அப்போ தான் நல்லா முறுமுறுன்னு வரும். இந்த பபிள்ஸ் இருக்குல்லங்க, அது கொஞ்சம் அடங்கணும். அடங்கினாதாங்க முறுக்கு வெந்தா மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் அடங்கட்டும். அப்போ திருப்பி போடுவோம் லைட்டாக. நல்லா சூப்பராக இருக்குங்க முறுக்கு. முறுக்கு இப்பயே நல்லா வாசனையாக வருதுங்க. இப்போ நம்ம இந்த சைடு திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா இப்படி பொறுமையாக திருப்பி விட்டுக்கோங்க. இந்த பபிள்ஸ்லாம் அடங்கினாதாங்க நாங்கள் முறுக்கு எடுக்கணும். அப்போ தாங்க முறுக்கு நல்லா வெந்திருக்கும். இப்போ பபிள்ஸ்லாம் அடங்கட்டோங்க. எல்லாம் பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கிடுச்சுங்க. இந்த டைம் பாருங்கள், நீங்கள் எடுத்துருங்க. நல்லா எப்படி நல்லா கலராக வந்திருக்கு. முறுக்கு நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கு, பார்த்தாவே தெரியும். இப்போ நான் எடுத்துடுறேன். முறுக்கு ரெடிங்க.
பாருங்கள் நல்லா முறுக்கு மொறுன்னு நல்லா வந்திருக்கு. இப்படி உடைச்சா நல்லா மொறுன்னு இருக்குது. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பட்டர் போட்ட மாதிரியே இருக்குங்க முறுக்குல. நல்லாயிருக்கு. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தீபாவளிக்கு. நல்லா வந்திருக்கு முறுக்கு ரெடி.